வணக்கம் நண்பர்களே, எங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முருகப்பெருமானின் அருளாசியுடன் அனைவருக்கும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் வளமான வாழ்க்கையும் கிடைக்க மனமாற பிரார்த்திக்கிறேன். வீடியோவை முழுமையாக பார்க்கும் முன் கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவு செய்யுங்கள். முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் துணையாக இருக்கும். இப்போது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான மிதுன ராசி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதுவரை தடைபட்டு வந்த சில காரியங்கள் முன்னேற்றம் அடையத் தொடங்கும். உங்கள் பேச்சுத்திறன், புத்தி கூர்மை மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கும் முடிவுகள் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம், மாணவர்களின் கல்வி, ஆரோக்கியம் மற்றும் பரிகாரம் என இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை அனைத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மிதுன ராசியில செவ்வாய் பகவானும், கடக ராசியில் சூரிய பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், கன்னி ராசியில் சுக்கிர பகவானும், கும்ப ராசியில் ராகு பகவானும், மீன ராசியில் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்துல கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். மற்றும் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்று சிம்ம ராசியிலிருந்து சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்த மன அழுத்தங்களும் வாழ்க்கை போராட்டங்களும் சாதாரணமானவை அல்ல. வெளியில் பார்த்தவர்களுக்கு எல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றியிருந்தாலும் உங்களுடைய மனதில் மட்டும் பல கவலைகளும் ஏமாற்றங்களும் சொல்ல முடியாத வேதனைகளும் இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் தடைப்பட்டிருக்கும். நம்பிக்கையுடன் தொடங்கிய வேலைகள் தாமதமாகி இருக்கலாம். எதிர்பார்த்த பணம் வராமல் போயிருக்கலாம். வாங்க வேண்டிய தொகைகள் கைக்கு வராமல் அலைச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். சிலருக்கு கடன் சுமை அதிகரித்து அதை எப்படி சமாளிப்பது என்ற கவலை தினமும் மனதை வாட்டியிருக்கும். வேலை பார்க்கும் நபர்களுக்கு அலுவலகத்தில் தேவையற்ற அழுத்தம், மேலதிகாரிகளின் கண்டிப்பு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமை போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற மனக்குறை இருந்திருக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு முதலீடு செய்த அளவுக்கு லாபம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். வாடிக்கையாளர்கள் குறைந்திருப்பது, வருமானம் சீராக இல்லாதது, எதிர்பாராத செலவுகள் தொடர்ந்து அதிகரித்தது போன்ற காரணங்களால் மன நிம்மதி குறைந்திருக்கும். சிலருக்கு கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் முழுமையான அமைதி இல்லாமல் இருந்திருக்கலாம். சிறு சிறு விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை, பிள்ளைகளின் எதிர்காலம், பெற்றோரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் குறைவு காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கலாம். பணவரவு இருந்தாலும் அது கையில் தங்காமல் செலவாகி இருக்கும். மருத்துவ செலவு, குடும்ப செலவு, வீட்டு பராமரிப்பு செலவு, குழந்தைகளின் கல்வி செலவு என எதிர்பாராத செலவுகள் தொடர்ந்து வந்திருக்கும். இதனால் சேமிப்பு செய்ய முடியாத நிலை உருவாகி இருக்கலாம். பலருக்கு உடல்நிலையிலும் சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம், தலைவலி, உடல் அசதி போன்ற பிரச்சனைகள் இருந்து இருக்கலாம். மனதில் ஒரு விதமான பயமும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பமும் இருந்து இருக்கலாம். எப்போது நமக்கு நல்ல காலம் வரும் என்ற கேள்வி பல முறை உங்கள் மனதில் தோன்றியிருக்கும். சிலருக்கு நம்பியவர்கள் ஏமாற்றம் கொடுத்திருக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் அல்லது தொழில் தொடர்பான நபர்கள் மூலம் மனவேதனை ஏற்பட்டிருக்கலாம். உதவி செய்வதாக கூறியவர்கள் கடைசி நேரத்தில் விலகியதால் தனிமை உணர்வும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, இந்த அனைத்து சோதனைகளும் உங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு செல்ல அல்ல, உங்களை மனதளவில் வலிமையாக்கவும் எதிர்கால வெற்றிக்கு தயார்படுத்தவும் வந்த அனுபவங்களாகவே பார்க்க வேண்டும். இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும். அதுபோல நீங்கள் கடந்த மாதங்களில் சந்தித்த கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப் போகிறது. எனவே நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் இழக்காதீர்கள். அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, அவை உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களையும் பலன்களையும் தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்த மன அழுத்தங்களும் வாழ்க்கை போராட்டங்களும் சாதாரணமானவை அல்ல. வெளியில் பார்த்தவர்களுக்கு எல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றியிருந்தாலும் உங்கள் மனதில் மட்டும் பல கவலைகளும் ஏமாற்றங்களும் சொல்ல முடியாத வேதனைகளும் நிறைந்திருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் தடைப்பட்டிருக்கலாம்.
மிகுந்த நம்பிக்கையுடன் தொடங்கிய வேலைகள் எதிர்பாராத காரணங்களால் தாமதமாகி இருக்கலாம். வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் வராமல் போயிருக்கலாம். வாங்க வேண்டிய தொகைகள் கைக்கு வராமல் அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கலாம். சிலருக்கு கடன் சுமை அதிகரித்து அதை எப்படி சமாளிப்பது என்ற கவலை தினமும் மனதை வாட்டியிருக்கும். வேலை பார்க்கும் நபர்களுக்கு அலுவலகத்தில் தேவையற்ற பணிச்சுமை, மேலதிகாரிகளின் அழுத்தம், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமை போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற மனக்குறை இருந்திருக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமும் தாமதமும் ஏற்பட்டிருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு முதலீடு செய்த அளவுக்கு லாபம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். வாடிக்கையாளர்கள் குறைந்திருப்பது, வருமானம் சீராக இல்லாதது, எதிர்பாராத செலவுகள் தொடர்ந்து அதிகரித்தது போன்ற காரணங்களால் மன நிம்மதி குறைந்திருக்கலாம். சிலருக்கு கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது தொழில் தொடர்பான குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் முழுமையான அமைதி இல்லாமல் இருந்திருக்கலாம். சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை, பிள்ளைகளின் எதிர்காலம், பெற்றோரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். கணவன் மனைவிக்குள் புரிதல் குறைவால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கலாம். பண வரவு இருந்தாலும் அது கையில் தங்காமல் போயிருக்கலாம். மருத்துவ செலவுகள், குடும்ப செலவுகள், வீட்டு பராமரிப்பு செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள் என எதிர்பாராத செலவுகள் தொடர்ந்து வந்ததால் சேமிப்பு செய்ய முடியாத நிலை உருவாகி இருக்கலாம். உடல் நிலையிலும் சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம், தலைவலி, உடல் அசதி போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இருந்து இருக்கலாம். மனதில் ஒரு விதமான பயமும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பமும் ஏற்பட்டு இருக்கலாம். எப்போது நமக்கு நல்ல காலம் வரும் என்ற கேள்வி பலமுறை உங்கள் மனதில் தோன்றியிருக்கலாம். மேலும் நம்பியவர்கள் சிலர் ஏமாற்றம் கொடுத்திருக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் அல்லது தொழில் தொடர்பான நபர்கள் மூலம் மனவேதனைகளை சந்தித்திருக்கலாம். உதவி செய்வதாக கூறியவர்கள் கடைசி நேரத்தில் விலகியதால் தனிமை உணர்வும் விரக்தியும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, இந்த அனைத்து சோதனைகளும் உங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு செல்ல அல்ல, உங்களை மனதளவில் வலிமையாக்கவும் எதிர்கால வெற்றிக்காக உங்களை தயார்படுத்தவும் வந்த அனுபவங்களாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும். அதுபோல கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப் போகிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக அமைகிறது. கடந்த மாதங்களில் இருந்த மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறையத் தொடங்கும். வேலை மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம் தாமதமானவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். உடல்நிலையில் இருந்த சிறிய பிரச்சனைகள் குறையும். மாத இறுதியில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் மாதமாக இருக்கும். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நல்ல மாற்றங்கள் தென்படும். வேலை பார்க்கும் நபர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான தகவல்கள் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் கூடும் என்பதால் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் செலுத்தி உணவு மற்றும் தூக்கத்தில் ஒழுங்கை கடைபிடிப்பது நல்லது. தெய்வ நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வளர்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய மாதமாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு அதிகரித்து பொருளாதார நிலை வலுப்படும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு மேலும் வலுப்படும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இறைவன் அருளால் இந்த மாதம் பல நல்ல மாற்றங்களையும் மகிழ்ச்சியான அனுபவங்களையும் பெறக்கூடிய காலமாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவதும் புதன் பகவானுக்குரிய மந்திரங்களை ஜபிப்பதும் நற்பலன்களை அதிகரிக்கும். முடிந்தால் பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை புல் கொடுங்கள்.
ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அல்லது நோட்டு பேனா போன்ற பொருட்களை வழங்குவதும் புதன் பகவானின் அருளைப் பெற உதவும். தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் ஓம் பும் புதாய நமः என்ற மந்திரத்தை 108 முறை ஜபித்து வந்தால் மனக்குழப்பம் குறைந்து அறிவுத்திறன், பேச்சுத்திறன் மற்றும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். யாருடைய பேச்சையும் முழுமையாக நம்பி பணம் முதலீடு செய்வதை தவிருங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக செயல்படுங்கள். குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உடல் நலத்தை அலட்சியப்படுத்தாமல் போதுமான ஓய்வும் சத்தான உணவும் எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் தொடர்ந்து செயல்பட்டால் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த பல காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும். மொத்தத்தில் பார்க்கும்போது 2026 ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த கால சிரமங்களில் இருந்து படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய மாதமாக அமைகிறது. பொறுமை, விடாமுயற்சி மற்றும் இறை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த மாதத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளம் அமைக்க முடியும். இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்ன என்பதையும் நீங்கள் எந்த ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். முருகப்பெருமானின் அருள் என்றும் உங்கள் குடும்பத்தின் மீது நிலைத்திருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.